ஒரு ஆழமான ஆய்வுக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். கண்டிப்பா. வணக்கம். உங்க நேரத்தை கொஞ்சம் கூட வீணடிக்காம நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம அலச போறது உலக அளவுல நிதித்துறையிலையும் தொழில்நுட்பத்திலையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு மாபெரும் அமைதி புரட்சியை பத்தி தான். ஆமா, யாரும் பெரிய அளவுல தெரியாம ரொம்ப சைலண்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு மாற்றம் இது. கரெக்ட். இன்றைய நம்ம விவாதத்துக்கான அடிப்படை ஆதாரம் என்னன்னா, கிரிப்டோ கம்யூனிட்டி இந்தியா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சமீபத்துல வெளியான அனுபி ஃபவுண்டேஷன் விஷன் அண்ட் மிஷன் அப்படிங்கிற வீடியோவோட முழுமையான எழுத்து வடிவம் தான். அதாவது அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட். சரியா சொன்னீங்க. இந்த விரிவான ஆய்வோட முக்கிய நோக்கம் ரொம்ப சிம்பிள். அனுபி ஃபவுண்டேஷனோட தொலைநோக்கு பார்வை என்ன, அவங்களோட மிஷன் என்ன, அவங்க வியூகம் என்ன, இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத எந்த டெக்னிக்கல் ஜார்கனல் இல்லாம ரொம்ப எளிமையா நாம புரிஞ்சுக்க போறோம். இத பத்தி ஆழமா பேசுறதுக்கு வழக்கம் போல நம்ம எக்ஸ்பர்ட் அணிஞ்சிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நாம பல வருஷங்களா பழகிப் போன ஒரு சில பெரிய நிறுவனங்கள் அல்லது அரசாங்கங்களோட கட்டுப்பாட்டுல மட்டுமே இயங்கிட்டு இருக்கிற மையப்படுத்தப்பட்ட அமைப்புகள், அதாவது சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ஸ் எப்படி மெல்ல மெல்ல மறைய போகுது அப்படிங்கிறது தான். ஓஹோ, அப்ப பேங்க், அரசாங்க கட்டுப்பாடு இதெல்லாம் மெல்ல மெல்ல மாறும். அதுக்கு பதிலா உலகம் முழுக்க எந்த ஒரு தனி மனிதனோட கட்டுப்பாட்டிலையும் இல்லாத பரவலாக்கப்பட்ட ஒரு மாபெரும் உலகளாவிய நம்பிக்கை வலைப்பின்னல், அதாவது குளோபல் ட்ரஸ்ட் நெட்வொர்க் உருவாக போகுது. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, அதற்கான ஒரு தெளிவான வரைபடத்தை தான் இந்த வீடியோ நமக்கு காட்டுது. இது ஏதோ ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது. மனித சமுதாயம் பணத்தை எப்படி பார்க்குது, எப்படி பரிமாற்றம் செய்யுது அப்படிங்கிற முழு சிஸ்டத்தையே மாற்றி எழுத போற ஒரு தடக்கம் இது. சரி, நாம முதல்ல அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த அனுப்பி அப்படிங்கிற பேருக்குள்ளேயே ஒரு பெரிய தத்துவம் இருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. அதுல 3 முக்கிய தூண்கள் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ம் ஆமா. ஆர்டர், அதாவது விதிகள் அல்லது ஒழுங்கு, அப்புறம் சோல், அதாவது ஆன்மா, மற்றும் லைட், ஒளி. ஒரு டெக்னாலஜிக்கு எதுக்கு ஆன்மா, ஒளின்னு எல்லாம் பேர் வைக்கணும்? இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணத்தை பாப்போம். இப்ப ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி உட்கார்ந்திருக்காருன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. அவர் தீர்ப்பு எழுதும்போது அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கோபம் கருணைன்னு எந்த ஒரு தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டார். வெறும் சட்டத்திட்டங்களையும் விதிகளையும், அதாவது அந்த ஆர்டரை மட்டுமே அடிப்படையா வச்சு ஒரு நெறிமுறையை உருவாக்கி நேர்மையான தீர்ப்பை வழங்குவார். ஓகே, சட்டப்படி நடப்பார். அதே போலதான் ஆனிபியோட தொழில்நுட்பமும் செயல்படுது. ஒரு சிஸ்டம்குள்ள விதிகளை எழுதிட்டா அதுதான் ஆர்டர். அப்புறம் அது மனுஷங்களோட குறுக்கீடு இல்லாம அதுக்கான வேலையை செய்யும். அதுதான் சோல் அல்லது ஆன்மா. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா எந்த இருட்டடிப்பும் இல்லாம வெளிச்சமா நடக்கும். அதுதான் லைட். ஓஹோ, அப்ப ரூல்ஸ் போட்டாச்சுன்னா சிஸ்டம் அது பாட்டுக்கு வேலை செய்யும். அதுல எந்த பாரபட்சமும் இருக்காதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இதை இன்னும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, அந்த வீடியோல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை பத்தி பேசுறாங்க. அதாவது தகவல் இணையத்திலிருந்து நம்பிக்கை இணையத்துக்கு நாம மாறிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் டு ட்ரஸ்ட் இன்டர்நெட். எக்ஸாக்ட்லி. இது வரைக்கும் நாம யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்டர்நெட் எல்லாமே வெறும் தகவல்களை பரிமாறிக்க மட்டும்தான் பயன்பட்டுச்சு. ஒரு இமெயில் அனுப்புறது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் ஒரு காப்பி பேஸ்ட் மாதிரி தான். ஆமா, ஒரு போட்டோ அனுப்புனா அது 2 பேர்கிட்டயும் இருக்கும். கரெக்ட். ஆனா பணத்தை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் நடுவுல பேங்க் மாதிரி ஒரு 3ஆம் நபரை நாம நம்ப வேண்டி இருந்துச்சு. ஆனா இனிமேல் அந்த நம்பிக்கைய தொழில்நுட்பமே நமக்கு வழங்கும். அதுக்கு நடுவுல எந்த பேங்க்கும் தேவையில்ல. அதுதான் நம்பிக்கை இணையம். இது நிஜமாவே ஒரு பெரிய ஷிஃப்ட் தான். இது நிதி, அதிகாரம், மனித விழுமியங்களை எல்லாம் தலைகீழா மாத்த போகுது. ஆனா வெறும் தத்துவத்தை வச்சுக்கிட்டு ஒரு உலகளாவிய சிஸ்டத்தை மாத்திர முடியாதுல்ல. கண்டிப்பா முடியாது. இத பிராக்டிக்கலா சாத்தியமாக்குறதுக்கு 3 முக்கியமான தொழில்நுட்பங்கள், அதாவது கோர் டெக்னாலஜிஸ் செயல்படுதுன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. அது என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இங்கே தான் சுவாரஸ்யமே ஆரம்பமாகுது. சொல்லுங்க. முதல்ல அவங்க சொல்றது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன்னு சொல்றாங்க. நிதித்துறையில ஏஐயோட வேலை என்ன? இப்ப பாத்தீங்கன்னா, மனுஷங்க இயல்பாவே உணர்ச்சிகளால உந்தப்படுறவங்க. ஒரு முதலீடு செய்யும்போதோ, இல்ல மார்க்கெட்ல ஒரு சின்ன சரிவு ஏற்படும் போதோ, நாம பயத்திலயோ இல்ல பேராசையிலயோ தப்பான முடிவுகள் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பேனிக்கா இழுத்துடுவோம். ஆமா. ஆனா ஏஐ அப்படி இல்ல.
அது வெறும் டேட்டாவை மட்டுமே நம்பும். எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பும் இல்லாம மனிதர்கள் செய்யற தவறுகளை கணிசமா குறைச்சு சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கும். புதுசா ஒரு மதிப்பை உருவாக்குற ஒரு மாபெரும் சக்தியா ஏஐ செயல்படும்னு அந்த வீடியோ தர்க்க ரீதியா விளக்குது. கரெக்ட். ஏஐ மூளை மாதிரி செயல்படும்னு வச்சுக்கலாம். ஆனா அடுத்ததா அவங்க சொல்ற ரெண்டாவது டெக்னாலஜி கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. டிபெண்ட் பத்தி சொல்றீங்களா? ஆமா. பரவலாக்கப்பட்ட கட்டமைப்பு. அதாவது டிபின், டீசென்ட்ரலைஸ்ட் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் மற்றும் கம்ப்யூட் பவர் ரெவல்யூஷன்னு சொல்றாங்க. இந்த டிபின்ங்கிற கான்செப்டை சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? மூல ஆதாரத்துல இருக்கிற வெண்டிங் மெஷின் உதாரணத்தை வச்சு விளக்க முடியுமா? ரொம்ப சுலபமா சொல்லலாம். நம்ம ஊர்ல இல்ல ஏர்போர்ட்ல மெட்ரோ ஸ்டேஷன்ல எல்லாம் வெண்டிங் மிஷின் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா, காசு போட்ட ஸ்நாக்ஸ் வருமே. அதேதான். அந்த மிஷின்குள்ள எந்த மனுஷனும் உட்காந்து வியாபாரம் பண்றதில்ல. நீங்க காசு போட்டுட்டு உங்களுக்கு தண்ணி பாட்டில் வேணும்னு பட்டன் அழுத்தினா தண்ணி மட்டும்தான் வரும், சிப்ஸ் வராது. அந்த மிஷினுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அதுக்குள்ள அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கோடிங் படி அது நடக்கும். எக்ஸாக்ட்லி. அதுக்குள்ள எழுதப்பட்டிருக்கிற குறியீடுகள் தான் அதை தீர்மானிக்குது. பிளாக் செயின் உலகத்துல இதை நாம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த வெண்டிங் மிஷின் ஒரு இடத்துல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற கம்ப்யூட்டிங் பவர் எல்லாம் ஒன்னு சேர்த்து மனிதர்களோட எந்த குறுக்கீடும் இல்லாம தன்னிச்சையா இயங்குற ஒரு மாபெரும் நெட்வொர்க் தான் இந்த டீபின். யார் வேணும்னாலும் தங்களோட கம்ப்யூட்டர் பவரை இந்த நெட்வொர்க்கு கொடுத்து அது மூலமா வருமானம் சம்பாதிக்கலாம். வாவ், இது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். சரி, ஏஐ மூளை மாதிரி டீப்பின் உடம்பு மாதிரி செயல்படுது. அப்போ இதுல பணம் எங்க இருக்கு? சாதாரண மக்கள் தங்களோட சொத்துக்களை எங்க பாதுகாப்பா வச்சுக்க முடியும்? அங்கதான் மூணாவது டெக்னாலஜி வருது. வெப்3 வாலெட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ், அதாவது RWA, சரியா? ஆமா, இப்போ பிளாக் செயின் தொழில்நுட்பம் பணப்பழக்கத்தை 100% வெளிப்படையானதா மாத்திடுச்சு. மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட், பிட்கெட் மாதிரியான வெப்3 வாலெட்கள் பத்தி கிரிப்டோ ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம போன்ல இருக்கிற சாதாரண பேமெண்ட் ஆப் மாதிரி கிடையாதுல்ல? கிடையாது. இது வெறும் டிஜிட்டல் பர்ஸ் கிடையாது. உங்க பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற முழுமையான சுதந்திரத்தை இது உங்க கையிலேயே கொடுக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ். அதாவது நிஜ உலக சொத்துக்கள். ஆமா, இப்போ சென்னையில ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சாதாரணமா ஒரு தனியாள் வாங்க முடியாது. ஆனா அந்த பில்டிங்கை டிஜிட்டல் டோக்கனா மாத்தி பிளாக் செயின்ல கொண்டு வந்தா 1,00,000 பேர் அதோட ஒரு சிறு பகுதியை ஈஸியா வாங்க முடியும். நிஜ உலக சொத்துக்களை இப்படி பரவலாக்குறது ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சின்னு தான் சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ்ளோ பெரிய டெக்னாலஜி உலகம் முழுக்க நெட்வொர்க்னு சொல்றாங்க. இதன் உண்மையான அர்த்தம் என்ன? அப்போ இவங்க என்ன இப்போ இருக்கிற ஒட்டுமொத்த பேங்கிங் மற்றும் ட்ரெடிஷனல் சிஸ்டத்தையும் அழிச்சிட்டு புதுசா ஒரு அரசாங்கம் மாதிரி உருவாக்க போறாங்களா? இதோ ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த வீடியோவும் இந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவான பதில சொல்லுது. அனுபி பழைய அமைப்பை அழிக்க வரல. அப்புறம் அவங்க மக்களுக்கு ஒரு இரண்டாவது தேர்வை வழங்குறாங்க. அதாவது செகண்ட் சாய்ஸ். பழைய சிஸ்டம் அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. உங்க பணத்தை ஒரு சிலரோட கட்டுப்பாட்டுல எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல வச்சுக்க விருப்பமா? கண்டிப்பா யாருக்கும் அந்த விருப்பம் இருக்காது. இல்லன்னா 100% வெளிப்படையான எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அதிகாரம் இல்லாத இந்த பரவலாக்கப்பட்ட அமைப்புல வச்சுக்க விருப்பமா? அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கலாம். அதான் செகண்ட் சாய்ஸ். சரி, சாய்ஸ் குடுக்குறாங்க, ஓகே. ஆனா அரசாங்க சட்ட திட்டங்கள்னு ஒன்னு இருக்குல்ல. உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பொருளாதார சட்டம் இருக்கு. சும்மா ஒரு நெட்வொர்க் ஆரம்பிச்சு எல்லா நாட்டிலையும் ஆபரேட் பண்ணிட முடியாதே. ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா முடியாது. தொழில்நுட்பம் மட்டும் எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் போதாது. அந்தந்த நாடுகளின் சட்டத்திட்டங்களை மதிக்கணும் அப்படிங்கறத அனுப்பி தெளிவா உணர்ந்திருக்காங்க. அதனால தான் அவங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு குளோபல் ஸ்ட்ராட்டஜியை கையாள்றாங்க. குளோபல் ஸ்ட்ராட்டஜினா உலகளாவிய வியூகம். எந்த மாதிரி? சும்மா ஏதோ ஒரு காயினை உருவாக்கி மார்க்கெட்ல விட்டுறாம, அவங்க சுமார் 8 நாடுகள் மற்றும் பிராந்தியங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 8 நாடுகளா? எந்தெந்த நாடுகள்? யூகே, சுவிட்சர்லாந்து, UAE, தென்னாப்பிரிக்கா, கேமன் தீவுகள், சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் அமெரிக்கா. இந்த இடங்கள்ல 15க்கும் மேற்பட்ட முக்கிய உரிமைகளை பெறதுக்கு அவங்க முழு வீச்சுல இறங்கியிருக்காங்க. உரிமங்கள்னா எந்த மாதிரியான லைசன்ஸ்? VASP, அதாவது வர்ச்சுவல் அசெட் சர்வீஸ் ப்ரொவைடர்,
அப்புறம் FSP, அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர், இந்த மாதிரியான லைசன்ஸுகள். இதெல்லாம் வாங்கினா மட்டும்தான் அந்தந்த நாட்டு அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு சட்டப்பூர்வமா இறங்க முடியும். இதுக்காக உலகளாவிய மையங்கள், அதாவது குளோபல் ஹப்ஸ் அமைச்சிருக்காங்கன்னு வீடியோல சொல்லியிருக்காங்க. ஆமா, 5 குளோபல் ஹப்ஸ் அவங்க அமைச்சிருக்காங்க. இத கவனிச்சீங்கன்னா அவங்க பிளான் எவ்ளோ ஷார்ப்னு புரியும். துபாயில ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கறாங்க. ஹாங்காங்ல Web3 மற்றும் AI ஒன்றிணைக்கிற வேலை நடக்குது. அப்போ ஆசியா பக்கம் சிங்கப்பூர்ல DeFi கட்டமைப்பு உருவாக்கப்படுது. அப்புறம் சுவிட்சர்லாந்துல ஐரோப்பிய சட்டங்களுக்கு உட்பட்ட டிஜிட்டல் சொத்துக்களுக்கான கட்டமைப்பு மற்றும் லண்டன்ல AI ரீசர்ச் நடக்குது. எல்லாத்தையும் ரொம்ப லீகலா பக்கா பிளானோட பண்றாங்க. இதெல்லாம் கேக்குறப்பவே தலை சுத்துது. உலகமே இவங்களோட நெட்வொர்க்குள்ள வந்துடும் போல. ஆனா இதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் தேவைப்படும்? முதலீடுகளை பத்தி அந்த வீடியோல சொல்லப்படுற தரவுகள் நிஜமாவே மலைக்க வைக்குது. ஆமா, முதலீடுகள் ரொம்ப பெருசு. அவங்க சுமார் 3.8 பில்லியன் டாலர் நிதி உதவியோட 120க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்ல முதலீடு செஞ்சிருக்காங்களாம். இதுல நாம பரவலாக கேள்விப்பட்ட பாலிகான் பிளாக்செயின் மாதிரியான பெரிய திட்டங்களும் அடங்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க போர்ட்ஃபோலியோ பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த வீடியோல ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தி பேசும்போது அதிலிருந்து 81லிருந்து 89% வரைக்கும் வருமானம், அதாவது ஈல்டு வருதுன்னு சொல்றாங்க. ஆமா, சொல்லிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி பெரிய நம்பர்களை கேட்டாலே நமக்கு ஒரு அலாரம் அடிக்கும்ல. சாதாரணமா ஒரு பேங்க்ல பணத்தை போட்டா வருஷத்துக்கு 6% வட்டி வர்றதே பெரிய விஷயம். இது என்ன 89%? இது கேட்கறதுக்கே ஏதோ ஒரு ஸ்கேம் மாதிரி இல்ல ஒரு கிரிப்டோ பபிள் மாதிரி தோணலையா? இது எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க? உங்களோட இந்த சந்தேகம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இந்த கேள்வி வரும். ஆனா, அவங்க இது எப்படி கணக்கு காட்டுறாங்கன்னு அந்த வீடியோல சொல்றத நான் விளக்குறேன். குறிப்பா, நாம இங்க எந்த முதலீட்டு ஆலோசனையும் வழங்கல, அவங்க சொல்ற டேட்டாவை மட்டும்தான் பகுப்பாய்வு செய்றோம் அப்படிங்கறத நேயர்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். கண்டிப்பா. நாம வெறும் இன்ஃபர்மேஷனை தான் அனலைஸ் பண்றோம். சொல்லுங்க. ட்ரெடிஷனல் பேங்கிங்ல நீங்க போடுற பணத்தை வச்சு பேங்க் தான் பல மடங்கு லாபம் சம்பாதிக்குது. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் மட்டும் கொடுக்குது. ஏன்னா நடுவுல பேங்க் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பு இருக்கு. எம்ப்ளாயி சேலரி, கரண்ட் பில், பிரான்ச் மெயின்டெனன்ஸ், இப்படி நிறைய இருக்கு. கரெக்ட். ஆனா டிஃபை சிஸ்டத்துல நடுவுல யாருமே கிடையாது. இந்த 89% அப்படிங்கிறது ஏதோ மாயாஜாலம் கிடையாது. கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கிற லிக்விடிட்டி ப்ரொவைடிங், ஸ்டேக்கிங், அப்புறம் ஆட்டோமேட்டட் லெண்டிங் புரோட்டோகால்ஸ் மூலமா கிடைக்கிற ஒட்டுமொத்த லாபமும் நேரடியாக மக்களுக்கே போய் சேருது. ஓ, மிடில் மேன் இல்லாததால இந்த லாபம் அப்படியே யூசர்ஸ்க்கு போகுதா? ஆமா, இதுல ரிஸ்க்கும் இருக்கு. ஆனா மிடில் மேன் கமிஷன் இல்லாததால வருமான வீதமும் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்குன்னு அவங்க தரவுகள் மூலமா விளக்குறாங்க. ஓகே, லாஜிக் புரியுது. சரி, இப்போ இவ்ளோ பெரிய முதலீடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியா இவங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? அனுபி செயின்னு ஒன்னு வரப்போகுதுன்னு சொல்றாங்களே. ஆமா, 2025ஆம் ஆண்டோட முற்பாதையில இந்த அணுவு செயின் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஏதோ இங்க ஒரு சாதாரண பிளாக் செயின் கிடையாது. அப்புறம் இப்படிப்பட்டது என்ஜின் செயல்படும். செக்யூரிட்டி, பேமெண்ட், செட்டில்மெண்ட் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு முழுமையான எக்கோசிஸ்டமா இது உருவாக போகுது. பிரம்மாண்டமா இருக்கு. இவங்களோட எதிர்கால திட்டம், அதாவது ரோட் மேப் பத்தி பேசும்போது அவங்க 2030ஆம் வருஷத்தை ஒரு பெரிய மைல்கல்லா வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க ரோட் மேப் ரொம்ப தெளிவா இருக்கு. 2024-25 காலகட்டத்தை அடித்தள பருவம், அதாவது ஃபவுண்டேஷன் பேஸாவும், 25-26 காலகட்டத்தை வேகப்படுத்தும் பருவம், அதாவது ஆக்சலரேஷன் பேஸாவும் பிரிச்சிருக்காங்க. அப்புறம் 2027 கட்டமைக்கும் பருவம், அதாவது பில்டிங் ஃபேஸாவும், மற்றும் 2029 நாகரிக பருவம், சிவிலைசேஷன் ஃபேஸாவும் பிரிச்சிருக்காங்க. கரெக்ட். அப்போ 2030க்கான இலக்கு என்ன? 2030க்குள்ள அவங்க நிர்ணயிச்சிருக்க இலக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. உலகம் முழுக்க சுமார் $10 டிரில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை ஆன் செயினுக்கு கொண்டு வரவும், 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட கரன்சிகளை செட்டில் பண்ற ஒரு மாபெரும் அமைப்பை உருவெடுக்கவும் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. $10 டிரில்லியன் சாதாரண விஷயம் இல்ல. இது நடக்கும் பட்சத்துல உலக பொருளாதாரத்துல இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். நிச்சயமா ஏற்படுத்தும். இவ்ளோ பெரிய தொழில்நுட்பம், $1 டிரில்லியன் முதலீடுகள், உலகளாவிய நெட்வொர்க்னு நாம நிறைய டெக்னிக்கலான விஷயங்களை பேசிட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் விட இந்த வீடியோட கடைசி பகுதி என்ன ரொம்பவே உணர்வுபூர்வமா ஈர்த்துச்சு. கம்யூனிட்டி இம்பாக்ட் பத்தி சொல்றீங்களா? ஆமா, எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அது சாதாரண மக்களோட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியம். இது ஏதோ சிலிகான் வேலியில உட்கார்ந்துட்டு இருக்கிற பில்லியனர்களுக்கான விஷயம் மட்டும் கிடையாது. இந்த வீடியோல சில பேர்களை குறிப்பிடுறாங்க.
ரமேஷ் பட்டேல், ரஞ்சனா மேம், ராகுல் சாஹூ, வினய் கௌஷல், அமன்தீப் இப்படி நிறைய பேரை சொல்றாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்ம சமூகத்துல அடிமட்டத்திலிருந்து வந்து இந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு இரவு பகலா உழைச்சு தங்களை சுத்தி இருக்கிற சாதாரண மக்களை கடன்களிலிருந்து மீட்டு நிதி சுதந்திரம் அடைய உதவி செய்யற அடிமட்ட தலைவர்கள். கிராஸ் ரூட்ஸ் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இவங்களோட அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் பார்க்கும்போது இந்த சிஸ்டத்தை நம்புற சாதாரண மக்கள் எதிர்காலத்துல ஒரு பெரிய பொருளாதார விடுதலை அடைவாங்க, எதிர்கால பில்லியனர்களா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதைக்கப்படுது. இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். எந்த ஒரு சிஸ்டமும் மக்களை செழிப்பாக்கலன்னா அது நிலைச்சு நிற்காது. பழைய அமைப்புகள்ல அதிகாரம் ஒரு சிலர்கிட்ட மட்டுமே இருந்துச்சு. இப்போ அந்த அதிகாரம் பரவலாக்கப்பட்டு அனைவரின் கைகளுக்கும் போகும்போது அது கண்டிப்பா சமூகத்துல ஒரு பெரிய பொருளாதார விடுதலையை உருவாக்கும் அப்படிங்கிற அவங்களோட நோக்கத்தை இந்த உரை முழுக்கவே பார்க்க முடியுது. சரியா சொன்னீங்க. நாம இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோவோட சாராம்சத்தை சுருக்கமா தொகுத்து சொல்லணும்னா, அனுபி அப்படிங்கிறது சும்மா ஒரு கிரிப்டோ காயினோ இல்ல பிளாக்செயின் நெட்வொர்க்கோ மட்டும் கிடையாது. ஆமா, அது ஒரு பெரிய ஈகோசிஸ்டம். அது வெளிப்படைத்தன்மை, தனிமனித சுதந்திரம், அதிநவீன ஏஐ தொழில்நுட்பம், அப்புறம் டிஃபை மாதிரியான விஷயங்களை மையமா வச்சு உலக நாடுகளோட சட்டங்களுக்கும் உட்பட்டு கட்டமைக்கப்படுற ஒரு மாபெரும் உலகளாவிய நிதி புரட்சி அப்படிங்கறத இந்த விரிவான அலசல் மூலமா நாம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா இது நான் ஆமோதிக்கிறேன். இந்த ஆய்வு முடிக்கிற தருவாயில உங்களுக்கு, அதாவது நேயர்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற அந்த டிஜிட்டல் வாலெட் நாளைக்கு உங்களுக்கான சொந்த சென்ட்ரல் பேங்காவே மாறப்போகுது. அப்படி ஒரு எதிர்காலத்துல நாம இதுவரைக்கும் நிஜம்னு நம்பிட்டு இருந்த நாடுகள், எல்லைகள் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் இந்த டிஜிட்டல் பணத்துக்கு இருக்குமா? ஒரு பெரிய கேள்வி இது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிற எல்லையை தாண்டி பணம் ஒரு உலகளாவிய மொழியா மாறும்போது அது உங்களோட தனிப்பட்ட பொருளாதார சுதந்திரத்தை எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்? இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மிக அருமையான, சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி இது. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து இந்த ஆழமான ஆய்வில் பங்கேற்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆய்வோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க. விடைபெறுகிறோம்.